பரிதாபங்கள் சுதாகரன்னா எமோஷனல் ஸ்டோரி டெல்லர் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ எமோஷனல் ஸ்டோரி செல்லிங் சேனல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கட்டத்தை தான் நம்ம சுதாகரனாக்கு ரெப்ளிகேட் பண்ண போகிறவங்களோட சொல்லலாம். ஸோ கைஸ், ஒரு கோட் சூட் வழக்கம் போல கொடுத்துடலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா கோட் சூட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு நல்ல இடத்துக்கு போனோம்னா நல்ல அக்கேஷனுக்காக கோட் சூட் போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோட் சூட்டை கொடுத்துடலாம்னு கூட சொல்லலாம். ஸோ முன்னாடி ஒரு மைக்கை வச்சுருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பேச போகிற டாபிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலை பக்கத்தில் வச்சுருவோம்னு கூட சொல்லலாம். அப்போ தான் அந்த டைட்டிலை பார்த்துட்டு நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய பேர் மோட்டிவேஷன் கண்டென்ட்ஸாக பார்க்குறதுனால மோட்டிவேஷனுக்கு உண்டான குவைட்ஸை சாட்ஜிபிட்டியில் தேடி அந்த சாட்ஜிபிட்டியிலேருந்து சின்ன சின்ன குவைட்ஸ் எடுத்து அதிலே போட்டுருவோம்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்க்ரீனில் குவைட்ஸ்லாம் வச்சாச்சு, பின்னாடி பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு, சுதாகரனாவே தூக்கி வந்து முன்னாடி நிற்க வச்சாச்சு. ஸோ தம்ப்நெயில் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேறு எதனா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வேறு எதனா நீஷ் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ண தட்டி வச்சுங்க. ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.